பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான ஒரு புது வருடத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த புது வருடத்துல ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த புது வருஷத்துல அநேகர் என்ன பண்றாங்கன்னா, தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. நான் இந்த வருஷத்துல இப்படி நான் செய்ய போறேன், இந்த வருஷத்துல இருந்து நான் இந்த காரியத்தை துவங்க போறேன், இல்லை இந்த வருஷத்துலேருந்து நான் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்மானங்களை என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். அந்த நியூ இயர் 1ஆம் தேதி தான் பல பேர் பல தீர்மானங்களை எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே நடக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக அநேகரால் பண்ண முடியலை. இந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஒரு வாஞ்சையும் அதுதான். அது என்ன அப்படின்னா, ரெஸ்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தில் பாருங்கள், ரெஸ்ட் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னத்தில் ஓய்விடுங்க. நம்மளை சார்ந்து நாம் இந்த வருஷத்தில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா விழுந்து போயிடுவோம். ஆனால் அவரை சார்ந்து நாம் இந்த வருஷத்தை வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லா வருஷமும் அது இருக்காது. இந்த வருஷம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். 2 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன சத்தியம், ஒரு சின்ன ஜெபம். இது ரெண்டும் இந்த வருஷத்தை ரொம்ப அற்புதமான, அதிசயமான, நமக்கு பிரயோஜனமான வருஷமாக மாற்ற போகுது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். யார் சொல்கிறா பாருங்க, தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் இதை செய்வேன் அப்படின்றார். பொதுவாக நியூ இயர் அன்னைக்கு நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம், நான் இதை செய்வேன் இந்த வருஷம் அப்படின்னு தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிடுவோம், இந்த தீர்மானங்களில் ஃபாலோ பண்ண முடியாமல் தடுமாறிடுறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அவர் செய்து முடிக்கிறவர். இது புது உடன்படிக்கையை பற்றி தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இல்லைங்களா? மக்கள் விழுந்து விழுந்து எந்திரிச்சு யாரா நம்மளை முற்றிலுமா ரட்சிப்பா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது இயேசு பிறக்கிறாரு. அவர் முற்றிலுமா ரட்சிக்கக்கூடியவராக இருந்தார். மனுஷனை ரட்சித்தார். பாருங்க, முற்றுமுடிய அவனை ரட்சித்தார். அப்போ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு புது ஆவியை உடைய ஒரு மனுஷனுக்கு குறித்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவனை என்ன பண்ண போகிறேன், நான் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அது என்னுடைய ப்ராஜெக்ட்ப்பா. நான் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் செய்வேன். வேதத்தில் போட்டுருக்கு பார்த்தீங்களா? எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். எவனையும்னா கீழ்ப்படியாதவனை, ஆமாம், அவனையும் பலப்படுத்த முடியும். பாவியை அவனையும் பலப்படுத்த முடியும். அறிவே இல்லைங்க அவனுக்கு, அவனையும் பலப்படுத்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். ஏன்னா அது நம்மளை வச்சு பாருங்க, நம்முடைய கெப்பாசிட்டியை வச்சு, நம்முடைய ஒழுக்க நெறிகளை வைத்து, நம்மளுடைய நீதியை வைத்து அவர் கொடுக்குற வார்த்தைகள் கிடையாது. நான் யாருங்கிறத வச்சு, அதாவது தேவன் யாருங்கிறத வச்சு கொடுக்குற வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்றார். நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். இதற்கு ஒரு பெரிய கீ பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் மேலே போய் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 20வது வசனத்துலேருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி செய்கிறார் தேவன்? இப்படி ஒரு கீழ்ப்படியாதவங்க இருந்தாலும் பாருங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாலும், சில நேரங்களில் தீர்மானம் எடுத்து தோற்று போனாலும், எப்படி இருந்தாலும் நான் அவனை நடத்துவேன், அவனை ஆசீர்வதிப்பேன்னு ஏன் தீர்மானமாக தேவன் சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு 20ஆம் வசனத்துலேருந்து ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். எதனால இவ்வளவு ஒரு வைராக்கியம் தேவனுக்கு? நான் அவனை எப்படியாச்சும் சரி பண்ணி கொண்டு வந்துடுவேன், நான் அவனை எப்படியாச்சும் உயர்த்தி மேன்மைப்படுத்திடுவேன்
அப்படின்றது ஏன் வைராக்கியம் அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் விழுந்து போகிறது சத்துருவுக்கு சந்தோஷம் பாருங்க. அதனால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது பாருங்க. நாம் விழுந்து போகும்போது, நாம் பிரச்சனைக்குள்ளாக மாட்டும்போது, சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்குதா, அது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குதான். அப்படிப்பட்ட பிரச்சனை. அப்போ என்ன சொல்கிறாரு, அப்பா ஓனால கிடையாது, நீ பயங்கரமாக இந்த வருஷம் தீர்மானம் எடுத்து நீ பண்ண போகிறதுனால கிடையாது, என்னால் நான் செய்வேன். நான் சொல்லியிருக்கிறேன், நான் செய்வேன். என் நாமத்து நிமித்தம் அதை செய்வேன். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் செய்வேன். ஆண்டவரே, என்னால் நினிவேக்கு போக முடியாது, தர்சீஸுக்கு ஓடுவேன் அப்படின்ற ஆளாக இருந்தாலும் நான் ஒரு மீன் அனுப்பியாவது செய்வேன். ஆண்டவரே, நான் பேச முடியாத மௌனமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் சரி, மொர்தெகாயை அனுப்பி நான் அதை செய்ய வைப்பேன். ஆண்டவரே, தெரியாமல் இந்த அம்மாவோட வந்துட்டேன், எனக்கு வாழ்க்கை வழியே தெரியல, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்ற சூழ்நிலையில் கூட ஒரு போவாஸ் அனுப்பி நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவேன், செய்வேன். நான் சொன்னதை செஞ்சு முடிப்பேன். ஏன்னா என் நாமத்து நிமித்தம் நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறியே. பாருங்கள், பைபிள் எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகும்போது சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் பார்க்குறான். அப்போ அதுக்காகவே தேவன் என்ன பண்ணுவாராம், செய்வாராம். செஞ்சு முடிச்சுட்டாருங்க. இந்த வசனம், நம்ம படிக்கிற வசனம் தீர்க்க தரிசன வசனம். இயேசுவை குறித்து, இயேசு செய்ய போகிற காரியத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம வாசித்தோம். அது நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ எவ்வளவு நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நிச்சயமாக தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவார்னு நினச்சி பாருங்க. எது நிமித்தம் நாம் ஆண்டவரே இந்த வருஷம் நிறைய பேருடைய நியூ இயர் ஜெபம், ஆண்டவரே இந்த வருஷம் பாருங்கள் பைபிளை தொட்டேன்னா ஒரு 2 மணி நேரம் வாசிக்கிறேன். ஆண்டவரே இந்த வருஷம் ஒரு தடவையாவது நான் பைபிளை வாசி முடிச்சிருவேன். ஆண்டவரே இந்த தடவை ஜெபத்தை கூட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன், பிசாசெல்லாம் ஓட்டுறேன். இந்த மாதிரி என்னத்தையாவது பாருங்கள், நம்மளுக்குள்ள பயங்கரமாக தீர்மானங்கள்லாம் எடுக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது, 4 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. சில நேரங்களில் தீர்மானம் எடுக்காமல் இருந்தால் கூட சில விஷயங்களை செய்வோம். தீர்மானம் எடுத்து செய்யும்போது தான் ரொம்ப சோதனைலாம் வரும். அப்போ தான் ரொம்ப பயங்கரமான சோதனைலாம். சும்மா இருக்கும்போது கூட ஒரு வேலையும் வராது. இந்த மாதிரி தீர்மானம் எடுத்து ஒரு காரியத்தை செய்யும்போது தான் பிசாசு ரொம்ப தொந்தரவு கொடுப்பான். அப்போ தீர்மானம் எடுக்காதீங்க, அதை முயற்சி பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லலை. நம்மளை சார்ந்து நான் அந்த தீர்மானத்தை எடுத்துட்டேன், நான் அதை செய்வேன், செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனையோ தீர்மானங்களை நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மை தாங்கி இருக்கிறாரே, இப்போ வரைக்கும் நம்மளை தப்பு வைத்திருக்கிறாரே, சுமந்திருக்கிறாரே. எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாருங்க, அவருடைய நாமத்து நிமித்தம் தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் இல்லை, நீர் யாரா இருக்கிறீர் என்பதை வச்சு என்னை என்ன பண்ணுவீங்க, இந்த ஆண்டு நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வேணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் மறுபடியும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆழமாக உணர்ந்து கொள்ளும்படி திரும்பி சொல்கிறார். 32ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் மறுபடியும் சொல்கிறாரு? இது ஓன் நிமித்தம் கிடையாதுப்பா. எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது பாருங்க. என் நிமித்தமாக தேவன் ஏதாவது ஒன்று செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம். தேவன் சொல்லிட்டார், உன் நிமித்தமாக கிடையாது, உன்னைய பார்க்காத, என்னைய பாரு, என் நிமித்தமாக செய்வேன். நான் எப்படிப்பட்டவர்ன்றதை வச்சு செய்வேன். நீ எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கின்றதை வச்சு செய்ய போகிறதில்ல. நீ இந்த வருஷம் தீர்மானம் எடுத்து எத்தனை நாள் அதை கடைபிடிச்சிருக்கின்றதை வச்சு செய்ய போகிறதில்ல. நான் என்னுடைய நாமம் அது நிமித்தம் செய்வேன். இது உங்களுக்குள் அறியப்பட்டிருக்க கடவுது. இதை நல்லா உணர்ந்துக்கப்பான்னு சொல்கிறார் தேவன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம். என்னால் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு. ஒரு நம்ம அதுலேருந்து விடுதலையான மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு நிச்சயமாக அது உங்களுக்கு பலிக்கும். இதை நீங்கள் விசுவாசிங்கன்னா, என் நிமித்தமாக இல்லை, இயேசுவின் நிமித்தமாக.
அவருடைய நாமத்து நிமித்தமா என்னைய என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா, இப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். இதுதான் ஒரு சின்ன ஜெபம். இந்த ஜெபம் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். இதை தேவனே சொல்றார். அது என்ன அப்படின்னா 37ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சிம்பிள். சரி, எப்படி விண்ணப்பம் பண்ணுறது? விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்ட்டா எப்படி விண்ணப்பம் பண்ணுறதுன்னா 20ஆம் வசனத்துக்கு போயிடணும். அங்கே தேவன் சொல்கிறார் பாருங்க, என் நிமித்தம். அப்போ ஜெபத்தில் போய் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் நிமித்தம், கல்வாரி சிலுவை நிமித்தம் எனக்கு சுகம் வேணும். ஆண்டவரே கல்வாரி சிலுவை நிமித்தம் என்னை ஆசீர்வதிங்க. கல்வாரி சிலுவை நிமித்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கல்வாரி சிலுவை நிமித்தம் நீர் பட்ட பாடி நிமித்தம் என்னை விடுதலையோட வைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ தேவன்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுங்க? உமது நாமத்தின் நிமித்தம் என்னைய பார்க்குறான் ஆண்டவரே, சுற்றி இருக்கிறவன் என்னை பார்க்குறான், நான் பைபிளை தூக்கிட்டு வாரம் சர்ச்சுக்கு வர்றதை பார்க்குறான். சில நேரங்களில் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் நான் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறேன், என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் இப்படி கிடக்கிறேன். ஆனாலும் என்ன பண்ண முடியல, என்னால் மீண்டு வர முடியலை. ஆனால் உமது நாமத்தின் நிமித்தம் இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உள்ள வைங்க. அந்த கட்டளையின்படி நியாயங்களின்படி செய்ய பண்ணுங்க. உங்கள் நிமித்தம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், தேவன் வந்து மகா பெரிய அற்புதங்களை செய்வார். ஏன்னா அவர்கிட்ட போய் என்ன சொல்லிட்டீங்க தெரியுமா? நான் வந்து பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்கிட்ட போய் உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இதை நம்ம சொல்லலைங்க, அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை தான் என்ன சொல்கிறாரு? விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் இது அனுக்கிரகம் செய்யும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் சொன்னதை எனக்கு சொல்லுப்பா, அதுதான் அதனுடைய அர்த்தம். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டில் நீங்கள் எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு நடக்கட்டும், உம்முடைய கல்வாரி ரத்தத்தின் நிமித்தம் எனக்கு நடக்கட்டும். நான் தீர்மானம் பண்ணி நான் இந்த வருஷம் கரெக்டாக இருக்கிறனால இல்லை, என்னால் கிடையாது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய கல்வாரி நிமித்தம் எனக்கு வந்து வலிக்கட்டும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புத விதமாக இந்த ஆண்டு இதுவரைக்கும் இருந்த ஆண்டுகளை பார்க்கிலும் மகா பெரிய அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். இந்த ஆண்டு முடிவில் சொல்லுவீங்க, தேவன் எனக்கு சொன்னது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி மாத்திரம்தான் சொல்கிறதுக்கு இடம் இருக்கும். செய்து பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. உங்களுடைய இருதய விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் தேவன் விரும்புகிறார். நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.